இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு இது மிகச்சிறந்த பட்ஜெட். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழக தொழிலதிபர்கள் புகழாரம். 2021-2022 ஆண்டிற்கான மத்திய வரவு செலவு திட்டம் சென்ற பிப்ரவரி மாதம் 1 தேதி தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு முதன்முறையாக மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் சென்னை வந்தார். அவர் மத்திய வரவு செலவு திட்டம் குறித்து சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் தொழில் அதிபர்களுடன் கலந்துரையாடினார். அந்நிகழ்ச்சியில் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான என். ஸ்ரீனிவாசன், டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தலைவர் வேணு ஸ்ரீனிவாசன், டிவிஎஸ் குழும இணை இயக்குநர் தினேஷ், அப்பலோ மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் சுனிதா ரெட்டி உட்பட 40க்கும் மேற்பட்ட தொழில் அதிபர்கள் கலந்து கொண்டனர். அவர்களிடம் மத்திய பட்ஜெட் குறித்து நிர்மலா சீதாராமன் பல்வேறு கருத்துக்களை கேட்டறிந்தார். தொழில் அதிபர்கள் ஒவ்வொருவரும் தொழில் வளர்ச்சிக்கு மத்திய பட்ஜெட் எந்த வகையில் உதவியாக இருக்கும் என்பது குறித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இதற்கு முன்பு இல்லாத அளவிற்கு இது மிகச்சிறந்த பட்ஜெட் என்றும், நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கும் கொரோனாவால் தடைப்பட்ட வளர்ச்சியை வேகமாக மீட்டுக் கொண்டுவரவும் இந்த பட்ஜெட் நிச்சயம் ஒரு துணையாக இருக்கும் என்றும் தொழில் அதிபர்கள் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து கருத்துக்கள், ஆலோசனைகள் கூறிய அனைத்து தொழில் அதிபர்களுக்கும் நன்றி தெரிவித்த நிர்மலா சீதாராமன், உங்கள் அனைத்து ஆலோசனைகளும் கருத்தில் கொள்ளப்படும் என்றும் அவற்றை செயல்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தொழில் அதிபர்களிடம் அவர் உறுதியளித்தார்.